guys, welcome back to the channel. இன்னைக்கோட vlog என்னன்னு பார்த்தீங்கன்னா நானும் ஆகாஷும் we are going to Tada waterfalls from Chennai to Tada, almost 100 kilometers ride அவ்வளோதான். ஜாவா SD நம்மளோட ராயல் என்ஃபீல்ட். ஹோப்ஃபுல்லி vlog-ஐ ஃபன்னாக எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ லெட்ஸ் பிகின் டு டுடேஸ் vlog. சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிடுங்க, இன்ஸ்டாகிராம் ஐடி தரம் போய் ஃபாலோ பண்ணிடுங்க. Let's begin. சிட்டியிலேருந்து கிளம்பி ஒரு ஆல்மோஸ்ட் 35 கிலோமீட்டர்ஸ் வந்திருப்போம். இப்போ தான் NH ரீச் ஆகி ஃபஸ்ட்டு டோல் கிராஸ் பண்ணி vlog ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் கோ. ஓகே கைஸ், இங்கேருந்து தடா பார்த்தீங்கன்னா 49, தடா வாட்டர் ஃபால்ஸ் வந்து 75 சம்திங். ஆகாஷ் இஸ் த லீட் டுடே. ஆகாஷ் லீடு, நான் ஸ்வீப், ரெண்டே பேர் தான். நம்ம காற்று அடிக்குதே. ரோட்ஸ் இதே மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், ஜாலியாக. சடன் பிளான் நேற்று சும்மா சரி நாளைக்கு போயிடலாமே ரைடு அப்படின்னு சொல்லி யோசிச்சு எங்கே போகலாம், தடா வாட்டர் ஃபால்ஸ், அவ்வளோதான், வெரி சிம்பிள். வேற ஏதோ ஸ்பாட் இருக்கிற மாதிரி மீன்ஸ் ஒரு மேக்ஸிமம் 150 கிலோமீட்டர்ஸ் வச்சுருந்தோம், லைக் அப் அண்ட் டவுன் 300 மாதிரி. ஸோ இது அரௌண்ட் நமக்கு ஒரு 120 வரும். ஸோ 120, 130, 240 கிலோமீட்டர்ஸ் தடா வாட்டர் ஃபால்ஸ். சென்னையிலேருந்து ரைட்னாலே தடா தான், அதனால் நாங்களும் தடா போகிறோம். வெரி சிம்பிள். ஃபியூவல் நேற்றே ஃபில் பண்ணியாச்சு, டேங்க் ஃபுல். நாங்கள் காலையில் சிட்டி டிராஃபிக்கை தவிர்க்கலாம்னு சொல்லி தான் சீக்கிரமாக கிளம்பணும். அப்பயும் டிராஃபிக் தான். ஆல்மோஸ்ட் ½ an hour பக்கம் ஆகிடுச்சு. ½ an hour இல்லை, 40 minutes எடுக்கும் வெளியே வரக்கே. கிளைமேட் செம்மையா இருக்கு, மார்னிங் கிளைமேட். ஹோப்ஃபுல்லி மழை வராதுன்னு நம்புறேன். கும்மிடிப்பூடி தாண்டி போயிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 22 கிலோமீட்டர்ஸ் ஃபார் தடா டவுன். இதுதான் ஹைதராபாத், கொல்கத்தா, விசாகப்பட்டினம் எல்லா NHும். நெல்லூர் 129 kilometers. Okay guys, we are going to officially enter Andhra Pradesh. Border cross ன்னு நினைக்கிறேன். Yeah, இதுதான் border cross. லாரிஸ் மட்டும் அந்த பெர்மிட்லாம் காமிக்கணும் போல. பார்டர்ல மேக்ஸிமம் லாரிஸ் மட்டும் தான் நிறுத்துவாங்க. டீபோர்ட் லாரிஸ் பெர்மிட் செக் பண்ணிட்டு கூட்ஸ் என்னன்னு செக் பண்ணிட்டு அனுப்பிடுவாங்க. ஹைதராபாத் 550 kilometers. ஹைதராபாத் இஸ் an emotion bro. Tada 21. Okay, officially welcome to Andhra. அப்படியே drastic change மாதிரி இருக்குல்ல, லைக் climate out on the greeneries. Nice. Okay guys, NHல இருந்து we took a diversion. லெஃப்ட் எடுத்திருக்கோம் NHல இருந்து. என்ன ஏரியா அது? ஓகே, this is தடா. இருங்க பாப்போம் போர்டில். இதுதான் தடா. ஓகே, இங்க இருந்து இன்னும் ஒரு 20 kilometers ஃபால்ஸுக்கு. சாப்பிடலான்னு பார்த்தா ஒரு ஹோட்டலுமே கிடைக்க மாட்டுது. இன்னும் எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கு? ஓகே, இங்க இருந்து இன்னும் 24 kilometers. பையன் ஜம்ப் பண்ணிட்டான் டக்குன்னு. ஐ திங்க் ஹோட்டல்லாம் இருக்காது இந்த சைடு, பார்ப்போம். ஓகே, few guys are also planning for தடா. earlier ஸ்டார்ட் பண்றது பெட்டர். இட்லி கடை இருக்கு.
இது என்ன ஹோட்டல் தானே? ஓகே ஓகே, இதே மாதிரி தான். பிரேக்ஃபாஸ்ட் தோசை சாப்பிட்ருக்கோம். ஒரு சின்ன தாபா இல்லை, இது டிஃபன் சென்டர். இன்னும் ஒரு 25 கிலோமீட்டர்ஸ். இப்போ தான் 7:20 ஆகுது. ஒரு மேக்ஸிமம் 8:30 ரீச் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். அங்கேருந்து வாக் பண்ணுற டிஸ்டன்ஸு ஒரு 500 மீட்டர்ஸ் டு 1. அவ்வளோதானா? அவ்வளோதான், ரொம்ப தூரம்லாம் இல்லை, அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீ ட்ரக்கிங்னோட நான் கூட சரி அவ்வளோ தூரம்லாம் இல்லை. தண்ணியில் இறங்குறோம். இவ்வளோ தூரம் வந்துட்டு இறங்கலன்னா வேஸ்ட்டு. நம்ம போய் ரிட்டன் 10 o'clockலாம் வீட்டுக்கு போயிடுவோம் போல, அந்த மாதிரி இருக்கும். ஓகே, சாப்பிட்டு கிளம்பியாச்சு. ஃபுட் வாஸ் குட். ஹோம் ஃபுட் மாதிரி தான் இருந்துச்சு. சரிம்மா, இதுதான் தடாக்கும் திருப்பதிக்குள்ள மெயின் ரோடு. பஸ்ஸுங்க எல்லாமே இப்படிதான் போகுது. நம்ம சென்னை டு திருப்பதி பஸ் இப்படிதான் போகுது. அங்க சாப்பிட்ட ஹோட்டல்ல 2 நாய் ஒரு பூனை வச்சிருக்காங்களாம். அந்த நாயோட பேர் வைஷாலி, இன்னொன்னு நேஹா, இன்னொன்றுக்கு என்னமோ பேர், இன்னொரு நாய்க்கு ஏதோ பேர் சொன்னாங்க. சரியான காமெடி. அங்க ஏதோ ஒரு பில்டிங் சும்மா மாளிகை மாதிரி இருக்கிறது, உங்களுக்கு தெரியுதா? ஆக்சுவலாக அவங்க பார்க்கிங்கில் வண்டி நிறுத்திட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் மாதிரி ட்ரக் பண்ணுமாமா. ட்ரக் நடந்து போகணும். இங்கே இருக்கவங்களாம் மேக்ஸிமம் எல்லாருமே தமிழும் பேசுகிறாங்க, தெலுங்கும் பேசுகிறாங்க. அது எல்லா ஊர் போர்டர்லையும் அப்படி தான். அந்த 2 லாங்குவேஜுமே நல்லாவே பேசுவாங்க. கௌசிக் குறுக்க கௌசிக் வந்துட்டாரு. வாவ், லொக்கேஷன் பயங்கரமாக இருக்கு. வரப்போ ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம். இந்த இடம் செம்மையாக இருக்கு. ஏரியா பயங்கரமாக இருக்கு. லொக்கேஷன் செம, வேற மாதிரி. குழி இல்லாமல் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும். ஆக்சுவலாக நம்ம NHல ஓட்டுறதுக்கு இது எவ்வளோ பெட்டராக இருக்கும். பட் ரோட்ஸ் நல்லா இருக்கணும். ரோட்ஸில் குழி இல்லாமல் பிளைனாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வேற மாதிரி. இட்ஸ் ஃபாரஸ்ட் ஏரியா தான். கிளைமேட் நல்லா இருக்கு, பீஸ்ஃபுல்லா. சன் இன்னும் வரல, அதனால பயங்கரமா இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி வார்ம் இந்த சென்ஸ், அந்த கண்ணுக்கு வார்மா பயங்கரமா இருக்கு. இது ஏதோ ஒரு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட். ஓகே, வெல்கம் டு வாட்டர் ஃபால்ஸ். அதுக்குள்ள வந்துருச்சா வாட்டர் ஃபால்ஸ்? வாவ், விவசாயம் பண்ணிருக்காங்க. ஓகே, தடா திருப்பதி ஹைவேல இருந்து லெஃப்ட் எடுத்திருக்கோம். அந்த ஒரு ஊரை தாண்டி லெஃப்ட்ல வே டு வாட்டர் ஃபால்ஸ்னு ஒரு போர்டு இருக்கு. அந்த போர்டு கிட்ட இருந்து லெஃப்ட். வெல்கம் டு வாட்டர் ஃபால்ஸ். அக்கா பாருங்க, சிரிச்சுட்டு போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபுல் டீப் இன்டீரியர் ஃபாரஸ்ட் தான். நைஸ். மெயின் மோட்டிவ் ரைடும் நல்லா இருக்கணும், போற ஸ்பாட்டும் நல்லா இருக்கணும்னு யோசிச்சோம்.
So it was good only. It is good actually. ஏரியா பயங்கரமா இருக்கு. பயங்கரம் இல்ல, டயங்கரம். விஜய் இது சொல்ற மாதிரி டயங்கரம். I think we reached. வந்துட்டோம் guys. Welcome to Ubbalamadugga waterfalls. Okay. காரை மட்டும் நிறுத்திட்டாங்க, நம்மளே அலோவ் பண்ணிட்டாங்க. என்னன்னு தெரியல, பார்ப்போம். ஓகே, per person 50, two-wheeler 50, four-wheeler 300. புதுசா பட் கட்டிருக்காங்க போல. இது ஃபாரஸ்ட் என்ட்ரி. பெர் பர்சன் 50, ரெண்டு பைக்குக்கு 100 வாங்கியிருக்காங்க. ஐயோ 50 200. வாவ், ஆஃப் ரோட். இதெல்லாம் ஆஃப் ரோடுன்னு சொல்லாத ஆரம்பிங்க. ஓகே, சும்மா சொல்லிக்கலாம். ரோடு இல்லாத இடம் எல்லாமே ஆஃப் ரோடு தான். க்ளவுஸ் விழுந்துடாதுன்னு நினைக்கிறேன். விழுகாது. லொக்கேஷன் வேற மாதிரி. முடிஞ்ச அளவு காலையிலே வந்துருங்க, செமையா இருக்கு. வெயில் எல்லாம் வந்தா இது ஒரு மாதிரி ரொம்ப வெயிலா இருக்கிற மாதிரி இருக்கும். இது நல்லா இருக்கு காலையிலே. வேற மாதிரி லொகேஷன். ஏதோ லேக் மாதிரி இருக்கு. இப்பதான் இதை பண்ணிருக்காங்களாட்டுக்கு புதுசா. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ட்ரி இதெல்லாம். வேற லெவலு, வேற மாதிரி. என்ன லொகேஷன், வேற மாதிரி இருக்கு. வேற ஒரு லேண்ட்ஸ்கேப்புக்கு வந்த மாதிரி இருக்கு. நல்லா ஆஃப் ரோட் ட்ரையெல்லாம் வரதுன்னா பயங்கரமா இருக்கும். இது பயங்கரம் இல்ல, டயங்கரமா இருக்கு. I didn't expect this. பைக்கை நேற்று தான் கழுவுனேன். ஓகே, மறுபடியும் கழுவிக்கலாம். பார்க்கிங்லாம் போட்டு வேற மாதிரி. இது 4-wheeler பார்க்கிங். செமையா இருக்கு ப்ரோ. Hey.
குட். Like, comment and subscribe. Thanks for watching and see you in the next vlog.